இந்த வருஷம் ரம்ஜானுக்கு டெய்லியும் ஒரே வகையான நோன்பு கஞ்சி குடிச்சு போர் அடிக்குது அவங்களுக்கு. கவலையப்படாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் 6 நாளைக்கு 6 வகையான டேஸ்டியான நோன்பு கஞ்சை எப்படி சட்டுன்னு செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. பள்ளிவாசல் ஸ்டைல் நோன்பு கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை இதில் ஆட் பண்ணிட்டு ஸ்பைசஸ்க்காக பட்டை, கிராம்பு, பிரியாணி லீஃபை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயத்தையும் இதில் சேர்த்திட்டு 2 பல் பூண்டையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்திட்டு ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. ஒரு கையளவுக்கு கொத்தமல்லியும் இதில் சேர்த்திட்டு 1 கப் அளவுக்கு புதினாவையும் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கையளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், கறி மசால் தூள் இது எல்லாமே சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே 1 கப் அளவுக்கு சீரக சம்பா ரைஸை இதில் சேர்த்திக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பையும் இதில் ஆட் பண்ணி நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே தேவையான அளவுக்கு தண்ணியவும் இதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்பீடாக. இந்த மாதிரி பருப்பு நல்லாவே வெந்திருக்கணும். இப்போ குக்கர் மூடியை வச்சு இதில் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் விட்டு இதில் எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து குக்கர் மூடியை எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கஞ்சி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வேக வச்சுக்கோங்க குக்கர்லேயே. இதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பள்ளிவாசல் ஸ்டைல் நோன்பு கஞ்சி ரெடி. சிக்கன் நோன்பு கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ்க்காக பட்டை, கிராம்பு, பிரியாணி லீஃபை இதில் சேர்த்திட்டு கொஞ்சமாக வெந்தயத்தையும் இதில் சேர்த்திக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவும் இதில் ஆட் பண்ணிவிட்டு 2 பல் பூண்டையும் இதில் சேர்த்திக்கோங்க. 1 கையளவுக்கு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் போட்டுட்டு 1 கையளவுக்கு கொத்தமல்லியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு புதினாவையும் இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், கறி மசால் தூள் இது எல்லாமே சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 கையளவுக்கு பெரிய தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் போட்டுட்டு இப்போ சிக்கன் 1 ஸ்பூனை இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இப்போ 1 கப் அளவுக்கு சீரக சம்பா ரைஸையும் இதில் சேர்த்திட்டு 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே தேவையான அளவுக்கு தண்ணியை இதில் ஊற்றிட்டு நல்லா ஸ்பீடாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சிக்கன் பருப்பு இது எல்லாமே நல்லா வெந்திருக்கணும். இப்போ குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து குக்கர் மூடியை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கஞ்சி நல்லாவே வெந்திருக்கும். ஒரு 2 கலக்கிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். இதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான சிக்கன் நோன்பு கஞ்சி ரெடி. மட்டன் நோன்பு கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய்யவும் இதில் சேர்த்திட்டு ஸ்பைசஸ்க்காக பட்டை, கிராம்பு, பிரியாணி லீஃபை இதில் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு 2 பல் பூண்டையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்திட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை 1 கையளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ 1 கையளவுக்கு கொத்தமல்லியவும் இதில் ஆட் பண்ணி
ஒரு கப் அளவுக்கு புதினாவையும் இதில் சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு ஒரு கையளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொத்து கறி மட்டனை 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், கறி மசால் தூள் இது எல்லாமே தேவையான அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதில் 1 கப் அளவுக்கு சீரக சம்பா ரைஸையும் இதில் சேர்த்திட்டு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு இதையும் இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ இதெல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணியாகவும் இதில் ஊற்றிட்டு நல்லா ஸ்பீடாக சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சிக்கனும் பருப்பும் மட்டனும் பருப்பும் நல்லாவே வெந்திருக்கணும். இப்போ குக்கர் மூடியை வச்சு ஒரு 5 விசில் விட்டு இதில் எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து குக்கர் மூடியை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஞ்சி நல்லாவே வெந்து நல்லா சூடாகவே இருக்கும். இப்போ இதை சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இப்போ அதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான மட்டன் நோம்பு கஞ்சி ரெடி. வெஜிடபிள் நோம்பு கஞ்சி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய்யவும் இதில் சேர்த்திட்டு ஸ்பைசஸ்க்காக பட்டை, கிராம்பு, பிரியாணி லீஃபை இதில் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பல்லு பூண்டையும் இதில் சேர்த்திக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவையும் இதில் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே ஷேப்பில் க்யூப் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிற கேப்சிகம்மையும் இதில் சேர்த்திட்டு ஒரு கையளவுக்கு கொத்தமல்லியாகவும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு புதினாவையும் இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், கறி மசால் தூள் இது எல்லாமே தேவையான அளவுக்கு இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே 1 கப் அளவுக்கு சீரக சம்பா ரைஸையும் இதில் சேர்த்திட்டு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்புலையும் இதில் சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணியவும் இதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்பீடாக ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பருப்பு எல்லாமே வேகிற வரைக்கும். இப்போ அதில் மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கஞ்சி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேகிற வரைக்கும் குக்கருக்குள்ளாரையே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். இப்போ அதை ஒரு பவுலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான வெஜிடபிள் நோம்பு கஞ்சி ரெடி. தேங்காய் பால் நோம்பு கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய்யவும் இதில் சேர்த்திட்டு ஸ்பைசஸ்க்காக பட்டை, கிராம்பு, பிரியாணி லீஃபை இதில் சேர்த்திட்டு கொஞ்சமாக வெந்தயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பல்லு பூண்டையும் இதில் சேர்த்திட்டு ஒரு பச்சை மிளகாயும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. க்யூப் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், அது மட்டும் இல்லாமல் கேப்சிகம் இதில் சேர்த்திட்டு ஒரு கையளவுக்கு கொத்தமல்லியாவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு புதினாவையும் இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், கறி மசால் தூள் இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஒரு கப் அளவு சீரக சம்பாவும் இதில் ஆட் பண்ணிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
தேவையான அளவுக்கு தண்ணியவும் இதில் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பீடாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பருப்பு எல்லாமே நல்லாவே வெந்திருக்கும். இப்போ குக்கர் மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் விட்டு இதில் எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே கஞ்சி எல்லாமே ரெடியாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பாலை நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பாலை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒயிட் கலராக நல்லா பாயில் ஆகி வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான தேங்காய் பால் நோம்பு கஞ்சி ரெடி. பருப்பு நோம்பு கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய்யவும் இதில் சேர்த்திட்டு ஸ்பைசஸ்க்காக பட்டை, கிராம்பு, பிரியாணி இலையை இதில் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாயும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் இதில் சேர்த்திட்டு ஒரு கையளவுக்கு புதினாவையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், கறி மசால் தூள் இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு சீரக சம்பாவையும் இதில் சேர்த்திட்டு 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பையும் இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பச்சை பயிரையும் இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணியவும் இதில் ஊற்றிட்டு நல்லா 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பருப்பு, பச்சை பயிர் எல்லாமே வெந்திருக்கிற மாதிரி. இப்போ குக்கர் மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணி 5 விசில் விட்டு இதில் எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே வெந்திருக்கும் கஞ்சி. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பருப்பு நோம்பு கஞ்சி ரெடி. இப்போ சுவையான பள்ளிவாசல் ஸ்டைல் நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது நீங்கள் பிரியாணி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த நோம்பு கஞ்சி வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும். பிரியாணியோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ சுவையான சிக்கன் நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையாக இருக்குங்க. சிக்கனோட ஃப்ளேவர், சீரக சம்பா ரைஸ், இதோட வாசனை எல்லாமே அப்படியே கமன்னு அடிக்குது. நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ சுவையான மட்டன் நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. மட்டன் கொத்துக்கறி இதோட வாசனை எல்லாமே ரொம்ப கமன்னு அடிக்குது. நம்ம இது வந்து நம்ம உடம்புக்கும் நம்ம போனுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. மட்டன் பிரியாணி எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த கஞ்சி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது நாசனம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான வெஜிடபிள் நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. சிக்கன், மட்டன் சாப்பிட மாட்டீங்களா? இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி இந்த கஞ்சை சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான தேங்காய் பால் நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வயிறுல ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி
கோகனட் மில்க் நோம்பு கஞ்சி நீங்க சாப்பிட்டு பாருங்க. சட்டுன்னு செய்யறது ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பருப்பு நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. பருப்பு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இது உங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு பிடிச்ச பருப்பு எல்லாமே இதில் ஆட் பண்ணி நம்ம ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்ட்லையும் நம்ம சாப்பிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன 6 நாளைக்கு 6 வகையான இஃப்தார் நோம்பு கஞ்சை உங்க வீட்டுல செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த நோம்பு கஞ்சில உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். பாய்.